தூத்துக்குடி வரைக்கும் போயிட்டாரு. பக்கத்தில் ஆறுமுகமங்கலத்தில் கவின்குமார்ங்கிற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. தூத்துக்குடியில் இருந்துக்கிட்டே ஐயா துக்கம் விசாரிக்கிறார். எதில்? ஃபோனில். சாரிம்மா, ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு அங்கிருந்து மீண்டும் ஒரு ஃபோனு. சரியாக இவர் இருக்கிற அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து சங்கராபேட்லேருந்து 17 கிலோமீட்டர் மேக்சிமம். இவருடைய காரில் போனால் ஒரு 20 நிமிஷத்தில் போயிடலாம். அது இவங்க வந்து படையோட சூழ்ந்து போனால் 15 நிமிஷத்தில் போயிடலாம். 15 நிமிஷத்தில் போய் உங்க அம்மா கிட்டே உங்க அப்பா கிட்டே ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வர்றது கூட ஒரு முதலமைச்சருக்கு மனசு இல்லையா அப்படின்லாம் தாண்டி சாதி. எப்படி விஜய் ஒரு நிலைப்பாடு இருக்கிறோம், அதே போல தான் இடைநிலை சமூகத்துடைய ஓட்டு வராமல் போயிடும். எதுக்கு ஒரு வந்துட்டோம், சரி வேற வழியில் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டாப்ல, கனிமொழி வேற சொல்றாங்க, கீதா ஜீவன் சொல்றாங்க, ஒரு ஃபோன் பண்ணி பேசிடுவோம். அதுவும் அவங்களாம் சொல்லியிருப்பாங்க, வந்துட்டீங்க தலைவரை, பேசுங்க தலைவரை, ஏன்னா எங்களுக்கு வந்து அரசியல் பண்ண முடியாது, பண்ண ப்ரெஷராக இருக்கும் அப்படின்னா வேற வழி இல்லாமல் பேசியிருப்பாரு. ஃபோன் பேசுறதா இருந்தால் சென்னையிலேருந்தே ஃபோன் பேசலாம். ஏன் சென்னையிலேருந்து ஃபோன் பேசினா தூத்துக்குடிக்கு டவர் கிடைக்காது என்ன? தூத்துக்குடியில் போய் தான் தூத்துக்குடியே ஃபோன் பேசணுமா? கிடையாது. சென்னையிலேருந்து பேசலாம், எங்கேருந்தும் பேசலாம். ஆனால் முதல் நாளே பேசியிருக்கலாம் ஃபோனில் பேசணும்னு நினைச்சா. நேரில் போகிறதுக்கு தான் தூத்துக்குடிக்கு போயிட்டு பக்கத்து வந்துட்டாரு. இதுக்குன்னு கூட மெனக்கிட்டு போக வேண்டாம். ஐயாவுக்கு நிறைய வேலை இருக்கும், உடம்புலும் சரியில்லை. தூத்துக்குடி போயிட்டு அதே ஏர்போர்ட் தான் வரப்போறீங்க. முன்ன பின்ன தனி விமானம் தான், சேட்டல் ஃப்ளைட் தான். நீங்கள் அழகாக போயிட்டு வந்துருக்கலாமே.